அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம். தைரிய காரகனான செவ்வாய், ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் துணிச்சலுடன் அறிவாற்றுடன் கொண்டவங்களாக இருப்பீங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்கள் வாழ்வில் பொற்காலமாக இருக்க போகுதுங்க. உங்கள் நட்சத்திரநாதன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்கிறதுனால இந்த நாள் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இப்போது விலகுமுங்க. அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை வந்து சேரும். வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், தொழிலில் முன்னேற்றம், சொத்து சேர்க்கை என கனவெல்லாம் நனவாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். 4ஆம் இடத்து சனியின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு அதனால் உடல்நிலையில் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால் உடல்நிலை சீராகும். வெளிநாட்டு முயற்சிகள், கூட்டு தொழில்கள் யாவும் இப்போது வெற்றியாகும். வருமானம் பல வகையிலும் வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். புதிய பதவி பொறுப்புலாம் சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். ஆலங்குடி குரு பகவான் வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அனுஷம். ஆயுள் காரகனான சனி, சகோதர காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு ஒரு பக்கம் மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் ராசிநாதன், மறுபக்கம் லாபஸ்தானமான கேதுவால் யோகம் என இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது. உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் நாளில் சஞ்சரித்து
அவரது 10ஆம் பார்வையால் உடல், மனம், தொழில், உத்தியோகம், வருவாய் ரீதியாக நெருக்கடிகளை அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலை உண்டாகும். நெருக்கடிகள் விலகும். உடல்நிலையில் இருந்த சங்கடம் தீரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். செல்வாக்கெல்லாம் உயரும். பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க. விவசாயிகளின் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்க பெறுவாங்க. மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சியெல்லாம் வெற்றியாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். குலதெய்வ வழிபாட்டால் குறைகள் அனைத்தும் நீங்குமுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கேட்டை. கல்வி காரகனான புதன், இரத்த காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வீரத்துடன் விவேகமும் நிறைந்திருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சினால் மாதம் முழுவதும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுதுங்க. இதுவரையில் நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி விடுதலை கிடைக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு நன்மை வழங்க, பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க உள்ளனர். புதிய இடம் வாங்குவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது என எதிர்காலத்துக்குரிய நன்மைகளை கிடைக்கப் பெறுவீங்க. குரு பகவானின் பார்வையில் லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதால் பொண்ணும் பொருளும் அள்ளி தருவார். நெருக்கடிகள்லாம் விலகும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வுலாம் ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். வழக்குகள் சாதகமாக இருக்க போகுதுங்க. செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலையெல்லாம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பெல்லாம் சேரப்போகுதுங்க. விவசாயிகள் கவனமாக செயல்படுவதன் மூலம் லாபம் காண முடியும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போடுவீங்க. மாணவர்களின் மேற்கல்வி ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பெருமாளை வழிபட்டோம்னா நன்மைகள்லாம் அதிகரிக்குமுங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.